வணக்கம். பினாங்கு மாநிலத்தின் புகழ்பெற்ற தண்ணீர்மலை அருள்மிகு பாலதண்டாயுதபாணி ஆலயத்தில் ஆண்டுதோறும் விமர்சையாக கொண்டாடப்படும் தைப்பூச திருவிழா தமிழர் சமூக ஒற்றுமையை முன்னெடுக்கும் முக்கிய நிகழ்வாக அமைகிறது. இந்த ஆண்டும் வழக்கம் போல ஆயிரக்கணக்கான பக்தர்கள் பங்கேற்ற இந்த திருவிழாவில் பினாங்கு இந்து சபா தலைவர் டத்தோ மரியதாஸ் கோபால், டத்தோ தேவேந்திரன் ஆகியோரின் தலைமையில் 2000 பக்தர்களுக்கு அன்னதானம் வழங்கும் நிகழ்ச்சி சிறப்பாக நடைபெற்றது. பக்தர்களின் ஆன்மீக தேடலுக்கு பேருதவியாக அமைந்த இந்த நிகழ்ச்சிக்கு பினாங்கு மாநில ஆட்சிக்குழு உறுப்பினர் டத்தோ ஸ்ரீ சுந்தரராஜு சோமு சிறப்பு விருந்தினராக கலந்து கொண்டு பக்தர்களுடன் இணைந்து உணவு அருந்தி மகிழ்ந்தார். சமூக ஒற்றுமையின் சிறப்புரையாக தைப்பூசம் ஓர் ஆன்மீக திருவிழாவாக இருந்தாலும் அது சமூக ஒற்றுமைக்கும் மத நல்லிணக்கத்திற்கும் அடையாளமாக திகழ்கின்றது. பல்வேறு சமயங்களை சேர்ந்தவர்கள் கூடுதலாக பங்கேற்கும் இவ்விழா சமுதாய அமைதியையும் பரப்பும் என்பது குறிப்பிடத்தக்கது. பாலதண்டாயுதபாணி ஆலயத்தில் நடைபெற்ற தங்கரத உற்சவத்தில் பங்கேற்ற டத்தோ ஸ்ரீ சுந்தரராஜு பக்தர்களுடன் இணைந்து வழிபாடு நடத்தி தெய்வ ஆசி பெற்றார். திருவிழாவின் முக்கிய நிகழ்வுகளில் ஒன்றாகிய இந்த உற்சவம் பக்தர்களிடையே ஆன்மீக திருப்தியையும் மகிழ்ச்சியையும் ஏற்படுத்தியது. தமிழர் ஒற்றுமையின் உறுதியான ஆதாரம் பினாங்கு இந்து சபாவின் முன்னாள் உறுப்பினர்கள் திருமதி தனலட்சுமி, திரு சோ ஜோதி, செல்வசேகரன், இளங்கோ உட்பட பலரும் அன்னதான பந்தல்களில் அன்னதானம் வழங்கி பக்தர்களின் பசியாற்ற உதவினர். தைப்பூச திருவிழாவின் மூலம் தமிழர் ஒற்றுமை மட்டுமல்லாமல் மத நல்லிணக்கமும் சமூக சமத்துவமும் வளர்ச்சி அடைகின்றன. பினாங்கில் மட்டுமின்றி உலகம் முழுவதும் தைப்பூசம் தமிழர்களின் உயர்ந்த கலாச்சார விழாக்களுள் ஒன்றாக விளங்குகின்றது. இவ்வாறு பினாங்கு தைப்பூசம் சமூகத்தினருக்கு ஒற்றுமையை வலியுறுத்தும் ஒரு மகத்தான ஆன்மீக நிகழ்வாகவும் மத நல்லிணக்கத்தின் மையமாகவும் வளர்ந்து வருகின்றது. கந்தன் காலடியை வணங்கினார். வணக்கம், தைப்பூச நல்வாழ்த்துக்கள் எல்லாருக்கும். எங்களோட இந்து சபா தலைவர் பேசுகிறேன், டத்தோ மரியதாஸ் கோபால். இந்த வருடந்தோறும் இந்த அன்னதானம்லாம் நாங்கள் இடுறோம். இந்த வருஷம் வந்து நம்ம மதிப்பு மரியாதைக்குரிய டத்தோ சுந்தரராஜ் சோமு வந்தார், டேனியல் உய் வந்தார். ஸோ முக்கியமான பொறுப்புகள் வந்தாங்க. இந்த மாதிரி அன்னதானத்தில் வந்து நம்ம பிஎம்எஸ் என்ற டத்தோ தேவன் வந்து கலந்துக்கிட்டாரு. அவரும் இந்த அன்னதானத்தில் பங்கேற்றுக்கிட்டாரு. அதை ரொம்ப நல்லபடியாக வெற்றிகரமாக அழகாக செஞ்சு முடித்தோம். இதை முன்னிட்டு எல்லா மலேசியாவில் உள்ள மக்களுக்கு அனைத்து நல்ல உள்ளவங்களுக்கும் என்னுடைய தைப்பூச நல்வாழ்த்துக்கள். வணக்கம்.